வாங்க ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் போல் தயிர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, ரோஜாப்பூ இதழ், வாசத்துக்கு ஏற்ப ஏலக்காய், கசகசா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா காய்ஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கினதும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே புதினா வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து நம்ம அரைச்சும் எடுத்துக்கலாம். புதினா கூட 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அது கூடவே கல் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகட்டும். கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் கலருக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ரொம்ப சேராதுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிட்டோம் கலருக்காக. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தயிரே புளிப்பாக இருக்கணும்னு ஃபீல் ஆச்சுன்னா லெமன் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு சிக்கன் ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அது கூட கொத்தமல்லி, புதினா நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டு அரிசி நீங்கள் எடுத்து வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியும் ஆட் பண்ணி அரிசி நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா கொதித்து சோறு பதத்துக்கு வெந்துடும். தண்ணியும் நல்லா குறைஞ்சிரும். அந்த டைமில் நம்ம தம் வச்சிடலாம். தம் வச்சுட்டு கூடவே வந்து நம்ம வெங்காயம், முந்திரி, கொத்தமல்லி போட்டு நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம தம் எடுத்துகிட்டு அதில் இந்த வெங்காயம், கொத்தமல்லி, முந்திரிலாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை போட்டு இறக்குனா செம்ம டேஸ்ட்டாக சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.